Hello students, welcome to DK Math Tutorial Center. இப்போ நம்ம Chapter 8 Statistics and Probability Theoryல Example 8.10 பார்க்க போகிறோம். ஸோ என்ன சம்னா இது வந்து ஈஸியான சம் தான். ஃபைண்ட் த மீன் அண்ட் வேரியன்ஸ் ஆஃப் ஃபஸ்ட் என் நேச்சுரல் நம்பர். அதாவது நேச்சுரல் நம்பர் என்ன வர கொடுத்துருக்காங்க. ஸோ அதோடைய மீனும் வேரியன்ஸும் கண்டுபிடிக்கணும். இப்போ மீனுங்கிறது வாங்க எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். இப்போ மீனுங்கிறது என்னது? எக்ஸ் பாருன்னு நம்ம எழுதுவோம், மென்ஷன் பண்ணுவோம். எப்பயுமே இதுக்கு முன்னாடி பார்த்த எல்லா சம்லையும் மீனுங்கிறத எக்ஸ் பாருன்னு நோட் பண்ணுவோம். ஸோ இதோட ஃபார்முலா என்னது? சம் ஆஃப் ஆல் நம்பர்ஸ். கொடுத்துருக்க எல்லா நம்பர்ஸையுமே சம் பண்ணணும். டிவைட் பண்ணிவிட்டு நம்பர் ஆஃப் அப்சர்வேஷன்ஸ், அதாவது எத்தனை நம்பர் கொடுத்துருக்காங்களோ அந்த கவுண்ட் வந்து எழுதணும். கொஸ்டினில் 5 நம்பர் கொடுத்தா 5ன்னு எழுதணும். இப்போ இதை வந்து இப்போ கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னா என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஃபஸ்ட்டு n நேச்சுரல் நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்போ n நேச்சுரல் நம்பர் ஃபஸ்ட்டு nங்கிறது எப்படி எழுதணும்னா இப்போ வந்து சம்மேஷன் ஆஃப் xi பை nன்னு போடுறோம். இப்போ ஃபஸ்ட்டு n நேச்சுரல் நம்பர்ஸ் நம்பர்ஸ் கொடுக்கல, என்னென்ன நம்பருன்னு ஜஸ்ட்டு என்னன்னு மட்டும் கொடுத்துருக்காங்க. அதனால தான் ஃபஸ்ட்டு n நேச்சுரல் நம்பர்ஸை வந்து xiன்னு நம்ம வந்து நோட் பண்ணுறோம். ஸோ xiன்னு நோட் பண்ணிவிட்டு நோட் பண்ணுறோம். ஸோ இதை வந்து சம்மா ஃபஸ்ட்டு n நேச்சுரல் நம்பர்ஸ்ன்னு போட்டால் சம்முக்கு தான் அந்த போட்டு அந்த சிம்பிள் போடுறோம். சம்மேஷன் ஆஃப் சிம்பிள் போட்டு அந்த ஃபஸ்ட்டு n நேச்சுரல் நம்பர்ஸை எக்ஸைன்னு நோட் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த எக்ஸைன் எழுதிடுறோம். டிவைடட் பை போட்டு என்னன்னு போட்டுடுறோம். ஸோ நம்பர் ஆஃப் அப்சர்வேஷன் எத்தனைங்கிறது நமக்கு தெரியாது. ஸோ தெரியாதனால நம்ம வந்து என்னன்னு போட்டுடுறோம். ஸோ சம்மேஷன் ஆஃப் எக்ஸையோட ஃபார்முலா என்னென்னா, ஸோ ஃபஸ்ட்டு n நேச்சுரல் நம்பர்ஸுங்கிறது என்னதுன்னா ஃபஸ்ட்டுலேருந்து 1லேருந்து ஸ்டார்ட் பண்ணி 2, 3 அப்படி கடைசி n வர முடியும். ஸோ இது வரை நம்ம எழுதணும். ஸோ இந்த ஃபார்மேட்டை எழுதி டிவைடட் பை என்னன்னு போடுறோம். ஸோ நீங்கள் வந்து அந்த அரித்மெட்டிக் ப்ராக்ரெஷன் அந்த நம்பர் சீரீஸில் சாப்டர் 2ல் படிச்சிருப்பீங்கப்பா. அரித்மெட்டிக் ப்ராக்ரெஷன் ஒரு சாப்டர் வருங்க. அரித்மெட்டிக் ப்ராக்ரெஷனில் இந்த மாதிரி 1 + 2 + 3 அப் டு என்னோட வேல்யூ அப் டு n வரை இருந்தால் n × n + 1 டிவைடட் பை 2ன்னு எழுதலாம். ஸோ இதுக்கு பதிலாக நம்ம இந்த ஃபார்மேட்டை எழுதுகிறோம். அதுக்கப்புறம் இந்த எண்ணை வந்து இன்ட்டு என்னன்னு போட்டு இந்த எண்ணை எழுதிடுறோம். ஸோ இதுதான் இதோட வேல்யூ. இப்போ இந்த எண்ணும் கேன்சல் பண்ணால் n + 1/2ன்னு இங்கேயே நம்ம எழுதக்கூடாது, கீழே எடுத்து எழுதணும். ஸோ இதுதான் என்னது? மீன். ஃபஸ்ட்டு மீன் கேட்டிருக்காங்களா, மீனோட வேல்யூ இது. அடுத்து வேரியன்ஸ் என்னன்னு கண்டுபிடிக்கணும். இப்போ வாங்க வேரியன்ஸ் எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். ஸோ வேரியன்ஸை வந்து சிக்மா ஸ்கொயருன்னு நோட் பண்ணி வச்சுக்கணும். ஸோ வேரியன்ஸை சிக்மா ஸ்கொயருன்னு நோட் பண்ணிக்கிட்டா ஸோ சம்மேஷன் ஆஃப் xi ஸ்கொயர் டிவைடட் பை n போட்டு மைனஸ் போட்டு சம்மேஷன் ஆஃப் xi டிவைடட் பை n போட்டு தி ஹோல் ஸ்கொயருன்னு போடுறோம். ஸோ இதுதான் வேரியன்ஸோட ஃபார்முலா. ஸோ இந்த ஃபார்முலா வச்சு நம்ம பண்ண போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு சம்மேஷன் ஆஃப் xi ஸ்கொயர் எழுதுவோம். ஸோ சம்மேஷன் ஆஃப் xi ஸ்கொயர் வந்து எப்படி எழுதணும்னா 1 ஸ்கொயர் + 2 ஸ்கொயர் 3 ஸ்கொயர் அப் டு n ஸ்கொயருன்னு எழுதணும். ஸோ இதை வந்து என்ன பண்ணணும், n ஸ்கொயருன்னு எழுதுறதா இதை வந்து எப்படி எழுதலாம்னா n × n + 1 × 2n + 1 டிவைடட் பை 6. ஸோ இந்த ஃபார்மேட்டில் எழுதலாம். இதுவும் நீங்கள் சாப்டர் 2ல் அரித்மெட்டிக் ப்ராக்ரெஷன் அந்த ஏபி ஃபைண்டு அரித்மெட்டிக் ப்ராக்ரெஷன் அந்த சம்மை நீங்கள் படிச்சிருப்பீங்க. ஸோ அதெல்லாம் இந்த ஸ்கொயர் போட்டு எழுதுனா இந்த ஃபார்மேட்லாம் எழுதணும்னு நீங்கள் படிச்சிருப்பீங்க. ஸோ அதை நீங்கள் ரீகால் பண்ணிக்கோங்க. அதை நோட் பண்ணி இந்த ஃபார்முலா மட்டும் நீங்கள் மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க, எழுதிடுங்க. இங்கே இப்போ சம்மேஷன் ஆஃப் x ஸ்கொயருக்கு இந்த ஃபார்முலாவை எழுதிடுறோம். இங்கே சம்மேஷன் ஆஃப் xiன்னு கொடுத்துருக்காங்க இல்லையா, இதுக்கு சம்மேஷன் ஆஃப் xங்கிறது என்னது
1 + 2 + 3 அப் டு n ஸ்கொயர் இல்லாமல் எழுதுகிறோம். ஸோ இதோட வேல்யூ n × n + 1/2ன்னு போட்டால் போதும். ஸோ இதுவும் மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இப்போ இது 2 வேல்யூஸுமே எடுத்து எழுதிட்டோம். இப்போ ஃபார்முலாவை அப்ளை பண்ண போகிறோம். இந்த சம்மேஷன் ஆஃப் xi ஸ்கொயருக்கு பதிலாக n × n + 1 × 2n + 1/6 அப்ளை பண்ணுறோம். மொதல் இதை அப்ளை பண்ணுறோம். எப்படி அப்ளை பண்ணாலும் பார்க்கலாம். n × n + 1 × 2n + 1/6 × nன்னு போடுறோம். இந்த எண்ணை இங்கே போடுறோம். அதுக்கப்புறம் மைனஸ்ன்னு போட்டு ப்ராக்கெட் எழுதிருங்க. ப்ராக்கெட் போட்டு இந்த சம்மேஷன் ஆஃப் xi/n இருக்கு இல்லையா, மேலே எனக்கு சம்மேஷன் ஆஃப் xi இருக்கா. ஸோ இங்கே சம்மேஷன் ஆஃப் xi பதிலாக n × n + 1/2 அப்படின்னு எழுதணும். ஸோ எழுதிட்டு அந்த கீழே இன்ட்டு என்னு போகணும். இந்த கீழே n இருக்கு இல்லையா, ஸோ இந்த கீழே இந்த n வந்து இங்கே எழுதிடணும். அப்புறம் ப்ராக்கெட் போட்டு அந்த ஸ்கொயரை வந்து இங்கே போட்டுடணும். இந்த ஸ்கொயரை இங்கே வந்து போட்டுடணும் அப்படி. ஸோ இதை நம்ம சால்வ் பண்ணலாம். இங்கே என்னும் கேன்சல் ஆயிரும். அதே மாதிரி இங்கேயும் என்னும் கேன்சல் ஆயிரும். இப்போ மிச்சத்தை மல்டிபிள் பண்ணணும். இப்போ n × 2n 2n ஸ்கொயர் ப்ளஸ் n × 1n ப்ளஸ் 1 × 2n 2n ப்ளஸ் 1 × 1 1 அதே மாதிரி எழுதணும். அவ்வளோதான். டிவைடு பை இந்த 6 போட்டுருணும். இப்போ மைனஸ் போட்டு இங்கே என்ன இருக்குது, n + 1² இருக்கா. ஸோ n + 1² போடுறோம். அதுக்கப்புறம் 2² இருக்கா, 2² 4ன்னு எழுதுகிறோம். அப்புறம் இப்போ ஈக்குவல் டு போட்டு 2n² + n இப்போ n இருக்குது, இங்கே n இருக்குது, இங்கே 3n இருக்குது. இங்கே n இருக்குது, 2n இருக்குது. n + 2n ஆட் பண்ணால் 3nன்னு போடுறோம். ப்ளஸ்ஸு இங்கே 1ன்னு போடுறோம். டிவைடு பை இந்த 6 அப்படியே போடுறோம். மைனஸ் போட்டு இந்த 4 அப்படியே போட்டு n² + 2n + 1ன்னு போடுறோம். அதாவது a + b² ஃபார்மேட்டில் இருக்கா. a + b² ஃபார்முலா என்னது, a² + b² + 2ab. அந்த மாதிரி நான் n² + 1² பதிலாக 1 + 2n இதை வந்து போடுறோம். ஸோ இப்போ வந்து 6 இருக்குது, இங்கே 4 இருக்குது. இதுக்கு காமனாக எல்சிஎம் எடுக்கணும். இது தெரியும்ல, இதெல்லாம் பேசிக் எப்பயும் பண்ணுறது தான். 4, 6 2, 2, 2, 3 2, 1 3 3, 1, 1. ஸோ 2 × 2 4 4 × 3 12. ஸோ 12ன்னு போட்டுடுறோம். இங்கே வந்து 6 இருக்கா, 6 × 2 12 வருமா. ஸோ அப்போனா இங்கேயும் 2ஆல் மல்டிபிள் பண்ணணும். ஸோ இந்த டேர்ம் ஃபுல்லாமே 2ஆல் மல்டிபிள் பண்ணணும். ஸோ 2 × 2n² 4n² ஆயிரும். 2 × 3 6n வரும். 2 × 1 2 வரும். அதே மாதிரி மைனஸ் போட்டு இங்கே 4 இருக்கா, 4 × 3 12 தானே. அப்போனா இதை 3ஆல் மல்டிபிள் பண்ணால் 3n² வந்துடும். மைனஸ் போடணும். ஏன்னா இந்த மைனஸ் வந்து இந்த டேர்ம் ஃபுல்லாக காமன் தான். ஸோ இந்த மைனஸ் ப்ராக்கெட் உள்ளே போகும்போது எல்லாமே மைனஸ் ஆயிரும். ஸோ ரெண்டு டேர்மையுமே இந்த டேர்ம் செப்பரேட்டாக இருக்குது. ஸோ அதை நம்ம கம்பைன் பண்ணி எழுதுகிறோம். ஸோ அப்படி கம்பைன் பண்ணி எழுதும் போது இந்த -n² வந்துடும். இங்கேயும் மைனஸ் வந்துடும், இங்கேயும் மைனஸ் வந்துடும். ப்ளஸ் இருக்க வேண்டிய இடத்துல எல்லாமே மைனஸ்ன்னு வந்துடும். இப்போ 3 × 2 6n அப்புறம் -3ன்னு போகிறோம். ஏன் இங்கே 3 போகிறோம் புரியுதா. 4 × 3 தான் 12ன்னு வரும். அதனால தான் இங்கேயும் 4 × 3 தான் 12. அதே மாதிரி இங்கேயும் 3ஆல் மல்டிபிள் பண்ணுறோம். ஸோ 3n² - 6n - 3ன்னு போகிறோம்.
இதெல்லாம் நீங்கள் எழுதாதீங்க, நான் சும்மா உங்களுக்கு புரிகிறதுக்காண்டி எழுதினேன். n² + 2n + 1 மட்டும் எழுதினா போதும். ஸோ இதை வந்து சால்வ் பண்ணுங்கள். 4n² இங்கே -3n² இருக்குது, அப்போனா n²ன்னு வரும். 6n இருக்குது, இங்கே -6n இருக்குது, +6n -6n இது ரெண்டுமே கேன்சல் ஆயிரும். இங்கே 2 இருக்குது, இங்கே -3 இருக்குது, அப்போனா -1ன்னு வரும். ரிமைனிங் கீழே 12 இருக்குது. ஸோ இதுதான் ஆன்சர். n² - 1/12 இதுதான் ஆன்சர். அவ்வளோதான் இப்போ இந்த சம்மு. ஸோ இதுதான் வேரியன்ஸ், அதாவது σ², இதோட வேல்யூ இதான். அவ்வளோதான் ஆன்சர். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.